வைக்கிறேன். ஷோக்கு லேட்டா வரதுல இப்படி ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா அடுத்த வாரம் இதை நான் யூஸ் பண்றேன். அவர் என்னடா ஆப் டவுசர் போட்டு வராரு. லட்சன் என்ன இர்ஃபான் மாதிரி வந்திருக்காப்ல. இடுப்புக்கு கீழ இர்ஃபான் மாதிரி வந்திருக்காரு. ஆமா அங்க பாரு. நாங்களே இப்படி வந்திருக்கோம்னா குக்குங்களா எப்படி வந்திருப்பாங்கன்றியா? நம்மள இவங்கள நம்ம எல்லாரையும் வழி நடத்துற நம்மளோட ஷெஃப் என்ன மாதிரி வந்திருப்பாங்க. பெரிய கைத்தோட லெட்ஸ் வெல்கம் our darling chef தாமுப்பா and chef ரங்கராஜ் சார். நம்முடைய தாமு அப்பா வணக்கம். தாமு அப்பா அப்பா இருக்கட்டும். பக்கத்தில் ஜிப்பா போட்டு வருகிறார் யாரோ. எதுக்கு அப்பா கண்ணாடி போட்டு வராரு? அது ஒன்றுமில்லை, அவர் அழுவதை மற்றவர்கள் பார்க்க கூடாது என்பதற்காக. அப்போ ஜோயா தானே எல்லாம் கண்ணாடி போட்டு அடிக்கடி. ஓகே, இன்னைக்கு என்ன மாதிரியான ரவுண்டா இருக்க போது, என்ன ஸ்பெஷல் விஷயம் பண்ண போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. சொல்லுங்க ரங்கராஜன், இந்த வாரம் என்ன வாரம் இது? நம்ம ஏதாவது ஒரு ஊருக்கு போனோம்னு வெச்சுக்கோ. ஆமா, அடிச்சு துரத்துவாங்க. அது உண்மை. சரி, இப்ப நம்ம ஒரு ஊருக்கு போறோம்னா தெரு தெருவா சுத்துவோம். ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டா சந்து சந்தா அந்த ஊரோட ஸ்பெஷல் என்னன்னு தேடி பிடிச்சு சாப்பிடுவோம் இல்லையா? சோ இந்த வாரம் ஸ்ட்ரீட் ஃபுட் டிரைவ். யாரு தெரியுதா? யாரு? ஐயோ, முத்து படத்துல அந்த வில்லன் வருவானே. நான் ஜில்லால இருக்கிற பேரு என்ன? காஜல் அகர்வால். காஞ்சி போன அகர்வால் மாதிரி. காஜல் அகர்வால் இருக்கட்டும், இவள் எப்பொழுது அகர்வால், அப்பொழுதுதான் நாம் காமெடி நன்றாக பண்ண முடியும். ஒரு முக்கியமான பீப்பிள் இன்வைட் பண்ண வேண்டியது நம்ம ஷோக்கு. உங்களை பண்ணிட்டு பண்றோமா? என்ன மணி, எங்களை விட யாரு? நம்மளோட கோமாலிஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய ஹாய். முக்கியமான நீங்களா? ஹாய் தம்பிங்களா. வணக்கம் 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 மணிமேகலை. பா ரெடி பா. ஹாய் தம்பிங்களா. எல்லா ஸ்பூனையும் திருடிட்டு தம்பிங்களா. குட் பாய்ஸா இருங்க, சமத்தா இருங்க. ஏய், யாருக்கு முத்த பண்ணி? யாரு கொடுத்த சொல்லு. மாட்டிக்கிட்ட. அந்த ஸ்பூன் திருடி வச்சால அவருக்கு தான். மாப்ள ஸ்பூன் திருடி முத்த கொடுக்குறான் மாப்ள. இவன் ஸ்பூன் திருடனுக்கு முத்தமா? ஆமா, ரட்சனுக்கு முத்த கொடுக்குறான். இது தெரிந்திருந்தால் இவன் ஸ்பூன் கடையவே திருடி இருப்பானே. ஆக்சுவலி நீங்க வந்து இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் டிவில உட்கார்ந்து பாக்குறீங்க தானே? கண்டிப்பா பாப்பேன். இல்ல, ஏன்னா உங்க ஃபேஸே வரும், டென்ஷனா ஆஃப் பண்ணிடுவீங்களான்னு கேக்குறேன். இல்ல உங்களோட குக்கிங்லாம் நீங்க பாக்குறீங்க இல்லையா? சோ இப்போ ஷோ பாக்குறதுல இருந்து உங்க கோமாலிஸ் வந்து உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க இல்லாதப்போ ஒரு சில கோல்மால்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். கோமாலிஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்வீட்டா இருக்காங்க. திவ்யா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. இந்த வாட்டி ஏதாவது செய்வினை வைக்கலாமோன்னு எனக்கு படுது. திவ்யா கொண்டுனா குரல் கொடுக்க 4 பேர் இருக்கும், நீங்க பாத்துக்கோங்க. ஐயோ ரக்ஷா, தேங்க்யூ. கோமாலிஸ் வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க, சிலவங்க ஹெல்ப் பண்ணல. அது யாருன்னு நம்ம வந்து ஷோல ஓரளவுக்கு யார சொல்றேன்னு. யார் இது? அது சொல்ல மாட்டேன். சரி, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து விளிம்பு என்னது சொல்லுவாங்க, மலையில விழுகிற இடத்துல நிக்கிறேன். இல்ல மாமா, தூக்கு கயிறுல தொங்கிட்டு இருக்கு அப்படி சொல்லி. அந்த மாதிரி தானே. இவர் பெரிய மஞ்சுமல் பாய், டூர் போய் விட்டார், மலையிலே விழுகும் இடத்திலே நிற்கிறார். எவ்வளவு ஏளனமான பேச்சு. மாப்ள வீழ்ந்துட்டேன்றேன் நானு. விழுகட்டும். நான் ஒரே ஆள் கிட்ட முக்கியமான கேட்டோம். வானா, எனக்கு கோபமா வருது, பைத்தியம் பிடிச்சிடும். ஜோயா சொல்லு பாபு, இன்னும் அவ்வளோ ஒரு கோபம். குக்கிங் பிரஷர்ல உன் கூட யார் கோமாளி இருக்கோ அவனுக்கு தான்டா பிரஷர். நீ சமைக்க மாட்டேங்கறியா? ஓகே, என்ன பிரஷர் வந்துச்சு? அது குக்கிங் பிரஷர். குக்கிங் பிரஷர் அது குக்குக்கு இருக்கு, உனக்கு என்ன பிரஷர்? ஓ, நீ குக்கா? நீ சாரி ஓ, யூ ஆர் குக். அப்ப நான் வந்து நம்ம ஃபீல்ட்ல உங்களுக்கு தெரியும்ல. அப்பா நம்மலாம் ஒரே ஃபீல்ட்ல தெரியும். எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவில ஒரே மெயில் ஐடியில கோமாளி குக்கு ப்ரொஃபைல் அனுப்ப சொல்லிருக்காங்க. உந்து ஸ்வாப் ஆயிடுச்சு. அது என்னமோ உண்மைதான். இது கரெக்ட் தான். இவள் மட்டும் கோமாளியாக இருந்திருந்தால் இன்னும் நகைச்சுவையாக இருந்திருக்கும். சோ இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது நம்ம நிகழ்ச்சியில ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன், பேரிங். இதுக்காக தான் நாங்களே நின்னுட்டு இருக்கோம். ஓகே, நீங்க செலக்ட் பண்றதுக்கு கோமாளிங்கள ஒரு செட் ஆஃப் பொருட்கள் வச்சிருக்கோம். அந்த பொருட்கள் இதோ. இன்னைக்கு உங்களுக்கான பேரிங் இத வச்சு தான் அமைய போகுது. இது பீச்ல விளையாடுவாங்களே, பில்லியர்ட்ஸ். அந்த இதுல தூக்கி போடுங்க. ரிங் பில்லியர்ட்ஸ். பீச்ல ஏன் பில்லியர்ட்ஸ்? அந்த 10 ரூபாய் ரிங்க தூக்கி போட்டா பிஸ்கட் கிடைக்கும். அண்ணே, பேரிங் அப்படினு சொன்னனே உங்களுக்கு என்னென்ன தோணுது? பேரிங் என்னன்னா உங்களுக்கு போரிங் தான் அடிக்கும். சமையல்ங்கிறது வந்து கல்யாணம் பண்ற மாதிரி, பேரிங் வந்து பொண்ணு பார்க்க போற மாதிரி. ஆஹா. ஓஹோ, அப்ப டேஸ்டிங் ஃபர்ஸ்ட் நைட் ஆனே.
பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் வர்ற டாஸ்க் எல்லாம் க்ளோஸ். தெரிஞ்சிச்சுல, இவங்க So, எல்லாம் பொண்ணு பாக்குற மேட்டர் இது ரொம்ப முக்கியம். ஆமா. அப்போ நம்ம 2 பேரும் என்ன வேலை பாக்குறோம்னு தெரியுதா சொல்ல? எனக்கு இன்னைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணுவேன். நீதான் நான் தான் ஃபர்ஸ்ட். ஒரு வாட்டியும் என்ன வந்து நடுவுல கூப்பிடுறீங்க. என்னடா இன்னைக்கு எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க? எல்லாரும் அமைதியா இருங்க. இன்னைக்கு முதல்ல வரதுக்கூடிய வாய்ப்பு யாருக்கு தெரியுமா அவருக்கு? ஆமா, வசந்த் வசிக்கு தான் இருக்கு. ஏன்னா போன எபிசோட்ல சொன்னாப்ல எல்லா வாரமும் என்ன லேட்டா கூப்பிடுறீங்கன்ட்டு. அதனால நீ சீக்கிரம் கூப்பிட்டு உன்னை சீக்கிரம் அனுப்புறோம் மாப்ள. வா, ஐ மீன் குக்கிங்க்கு அனுப்புறோம். வா 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 வா. எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. நம்ம வசந்த் வசி கம்பி மேல அப்படியே கம்பி மேல நடக்க போறாரு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க முன்னாடி இருக்க பொருட்கள் எல்லாமே வந்து பின்னாடி இருக்க ஒரு கோமாளியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது என்ன பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்க கோமாளிகள் எல்லாமே இன்னைக்கு ஒவ்வொருத்தங்க ஒரு ப்ரொஃபஷனை வந்து பேஸ் பண்ணி ரெடியா இருக்காங்க. நான் ஒரு கவிஞர், இவன் ஒரு கான்ட்ராக்டர், இவன் ஒரு கலெக்டர். அவங்களுக்கு பேசிக்கா ப்ரொஃபஷன் இல்ல, ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு கெட்டப்ல இருக்கானுங்க. டாக்டர், இன்ஜினியர், லாயர், ஃபைட்டர் அப்படின்னு இருப்பாங்க. சோ நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ அந்த மாதிரி மாசா ஒரு கோமாளி வரலாம். ஓகே, உங்க கையில இருக்க ரிங்கை த்ரோ பண்ணி ஏதா ஒண்ணு சூஸ் பண்ணலாம். வசந்த் வசி ஆட்டோக்கு தான் ஏம் பண்றாங்க. உனக்கு ஆட்டோக்கார அமைஞ்சிருக்கான். ஆட்டோக்காரனால எப்பவுமே நியாயமுள்ள ரேட்டுக்கார அப்படின்னுவாங்க. பட் வரப்போற எவ்வளவு பேர் பைத்தியக்காரன் நமக்கு தெரியல. வெயிட் பண்ணி நண்பரே, வாழ்த்துக்கள். ஓகே, கன்சிஸ்டன்ஸ் குக் அப்படின்னு பேர் எடுக்கிற மாதிரி கன்சிஸ்டன்ட்டா 3வது வாரம் ஹேட்ரிக் டேஞ்சர் ஜோன்ல போகாத அளவுக்கு வசந்த் வசியை பாத்துக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான ஒரு கோமாளி வராங்களான்னு பார்க்கலாம். அந்த ஆட்டோக்கார் வாங்க. ஐயோ, எவன் வர போறான்னு தெரியலையே. அவன் ஆட்டோக்காரன் இல்ல, நக்மா வீட்டுக்காரன். இனிமே இந்த மாதிரி பண்ண அடுத்த எபிசோட்ல வர மாட்டேன். பூசணிக்கா இல்ல, இப்போதைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே தலையில உடைச்சிரு தலைவா.